மகாத்மா காந்திக்கு எதுக்குங்க மகாத்மான்னு பேர் வந்தது? யாராவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? Why is மகாத்மா? உண்மையை சொன்னாருங்கிறது. எங்க அப்பாவும் தான் உண்மையை சொல்வாரு. எங்க அப்பா போய் சொல்ல மாட்டாரு. என் டீச்சர் உண்மையை தான் சொல்லுவாங்க. ஒருபோதும் என் டீச்சர் போய் சொன்னது கிடையாது. அவங்க எல்லாம் மகாத்மா இல்ல. ஏன் காந்தி மட்டும் மகாத்மா? காந்தியை மட்டும் ஏன் மகாத்மா காந்தி என்று சொல்லுகிறோம்? ஜோதிராவ் பூலே அவர்களை கூட மகாத்மா என்றுதான் சொல்லுகிறோம். எதற்காக இவர்களுக்கு இந்த பெயர்கள்? மகாத்மான்றது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் சாதாரண ஆத்மா. அவங்க ஏன் மகாத்மானா இவ்வளவுதான். உங்க பிள்ளைகள் கிட்ட போய் சொல்லுங்க. மகாத்மா காந்தி கிட்ட அவங்க அம்மா ஒரு சத்தியம் வாங்குச்சிங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஐயா லண்டனுக்கு போனாரு. அந்த அம்மா ஒரு சத்தியம் எப்போ யார்கிட்ட? மோகன்தாஸ் கரம்சந்த் கிட்ட வாங்கினாங்க. மகாத்மா கிட்ட வாங்கல, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கிட்ட வாங்கினாங்க. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா. என்ன? குடிக்க மாட்டேன். சரி, சத்தியம். மது அருந்த மாட்டேன். 1. 2, மாமிசம் சாப்பிட மாட்டேன். சரி, சத்தியம். வேறு பெண்களை இச்சிக்க மாட்டேன். சரி, சத்தியம் பண்ணிட்டோம். நான் யோசிச்சு பாக்குறேன், இது எல்லாம் போர்பந்தர்ல கிடைக்காது. அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க, அங்க கிடைக்காது. குஜராத்ல கிடைக்காது. அப்போ அந்த காலத்துல அவருக்கு கிடைக்காது. ஆனா லண்டன் போறாருல, தனியா தான் போறாரு. எல்லாம் கிடைக்கும், ஃப்ரீயாவே கிடைக்கும். தான் செய்த சத்தியத்திற்காக யார் ஒருவர் கண்காணிக்கவில்லை என்றாலும் தான் எதை வாக்காக கொடுத்தோமோ தன்னுடைய வாழ்க்கையில் அதை பேண வேண்டும் என்று நினைத்த அந்த மனம்தான் மகாத்மா. நீங்களும் நானும் அப்படி இருந்தால் நானும் நீங்களும் மகாத்மா தான். யாரும் கண்காணிக்க வேண்டிய இடத்தில் தான் நான் வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருப்பேன். கண்காணிப்பு அற்ற நேரங்களில் நான் என் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் மீறுவேன் என்று சொன்னால் நாம் குற்றவாளிகளாக இருக்கிறோம். இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லைங்க, அதுதாங்க வாழ்க்கையில் நம்முடன் வருவது. நம்முடன் வருவது என்ன? நம்முடன் வருவது வேறு எதுவும் இல்லை, நம்முடைய எண்ணங்களும் அந்த எண்ணங்களின் பலமும் தான் நம் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் வருமே தவிர வெறும் பணமும் பிரபல்யமும் இல்லை.